ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு எம்மியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். கேப்சிகம் வித் பொட்டேட்டோ கிரேவி. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த கிரேவி. ஆல்சோ வந்து டேஸ்ட்டிலும் வந்து இது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சில்ட்ரன்ஸ் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க கிச்சனுக்குள்ளார போயிடலாம். அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். நான் ஒரு பேனில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சோம்பு அரை ஸ்பூனு, கேஷ்யூ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் 4-5. அப்புறம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் நட்ஸ், அதாவது வந்து நிலக்கடலை. ஸோ அது வந்து இது மூணும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ 2 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து வறுப்பட்ட உடனே எடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முழு உளுத்தம்பருப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதுவும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகணும்னு சொல்லி இல்லை, சும்மா ஜஸ்ட்டு வந்து வதங்கினா போதும். வந்து வெங்காயம் வதங்கிட்டு இந்த டைமில் வந்து அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வதங்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு நான் வந்து 2 பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதுவும் இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து ஆயில்லையே ரோஸ்ட் ஆகிற மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து கைவிடாமல் நல்லா வந்து கிளறிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், அந்த கிறிஸ்பினஸாக இருக்கும் உருளைக்கிழங்கு அந்த கிரேவியில். ஸோ இப்போ வந்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிளகாத்தூள் வந்து 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைக்கு தக்கன மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கம்மி தான். ஸோ அதனால் வந்து கம்மி குவான்டிட்டியில் தான் நான் அவனை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பொடிசாக கட் பண்ணி. ஸோ ரொம்ப தக்காளி ஆட் பண்ண வேணாம். இந்த கிரேவிக்கு வந்து மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளிப்பு இருந்தால் அதிகமாக நல்லா இருக்காது. ஸோ நல்லா வந்து 2 நிமிஷம் வந்து கைவிடாமல் கிளறிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகும். பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த தக்காளி மசாலா நல்லா வந்து மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் வந்து உருளைக்கிழங்கு வேகிறதுக்கான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் கம்மி ஃப்ளேமில் வச்சிடலாங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்து வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பொடி பண்ண மசாலா, அதுக்கப்புறம் வந்து கேப்சிகமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ரொம்ப இது ஹெல்த்திங்க. ஏன்னா வந்து பொட்டேட்டோவும் ஹெல்த்தி தான். அதில் வந்து ஃபைபர் கண்டெயின் இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வந்து உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. அரைச்சி எடுத்து அந்த விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை சேர்த்து நல்லா வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்துக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சப்பாத்திக்கு தான் வந்து இது ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் எனக்கு வேணும். ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரெடியாக வச்ச ஒரு கேப்சிகமாக இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கிரேவியில் கேப்சிகம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். ரொம்ப சில்ட்ரன்ஸ் எல்லாம் லைக் பண்ணுறாங்க இந்த கிரேவி. ஸோ மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ நல்லா வந்து கிரேவி வெந்துட்டு வருது பாருங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இது விட்டால் ரொம்ப வந்து கெட்டி ஆகிடும். ஸோ இதே பதம் தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்திக்கு, நீங்கள் வந்து இட்லி, தோசை, அப்புறம் புரோட்டாக்கும் இந்த வந்து கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வர்றதுக்கு நான் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ பட்டர் ஆட் பண்ணதுனால ரொம்ப ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. போட்ட வாட்டி பாருங்கள், ரொம்ப நல்லா அருமையான ஸ்மெல் வருது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில்ட்ரன்ஸ் நீங்கள் கொடுக்குறப்போ பட்டர் ஆட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஹெல்த்தியான டேஸ்ட்டான கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி. நம்ம எவ்வளோ தான் பார்த்து செஞ்சாலும் வெரைட்டியாக வந்து செய்து அசத்துனாலும் நம்ம சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆறதே இல்லை. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்பாத்தி நல்லாயிருக்கும். ஆல்சோ வந்து கீ ரைஸ் ஆர் ஜீரா ரைஸ் கூட இதுக்கு நல்லாயிருக்கும். கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி இன்றைக்கி கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்லி உங்கள் ஃபீட்பேக்காக மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்